ஈரான் நடத்திய தாக்குதலில் UAEயில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் உறுதியாக பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்துள்ளது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. நீண்ட காலமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடு ஈரானை அச்சுறுத்தி வந்த நிலையில் இன்று கூட்டாக தாக்குதல் நடத்தியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் வகையில் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியதால் அந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா மற்றும் ஜார்டன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் UAE பாதுகாப்பு அமைச்சகம் ஏவுகணைகளின் சிதறல்கள் அபுதாபியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்ததில் ஆசிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததாகவும் மற்றும் சில கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலை கோழைத்தனமான செயல் மற்றும் ஆபத்தான மோதல் போக்கு என்று கண்டித்துள்ள அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தனது நாட்டை பாதுகாத்துக் கொள்ளவும் இதற்கு பதிலடி கொடுக்கவும் தங்களுக்கு முழு உரிமை உண்டு என எச்சரித்துள்ளது. அதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமீரகம் தனது வான்வெளியை தற்காலிகமாக மூடியுள்ளது. குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் நாட்டை தாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஏவுகணை தயாரிப்பை நிறுத்த வேண்டும் எனவும் அதன் சம்பந்தமாக அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என அதிபர் ட்ரம்ப் கூறி வந்தார். இல்லையெனில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முன்னதாகவே அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அது முழு பிராந்திய போராகவே கருதப்படும் என ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.